தேர்தல் கிட்ட வர வர, அதாவது நான் பார்த்த வரைக்கும் அரசு நிகழ்ச்சியும் கட்சி நிகழ்ச்சியும் பக்கத்துலேயே மேடை போட்டு நடத்தி நான் பார்த்ததில்லை. என்னோட வயசு சின்னதாக இருந்தால் கூட என்னோட ஏஜுக்கு நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஒரு ஹியூஜ் மாசை காட்டணும் அப்படின்றதுனால 2 கூட்டத்தையும் ஒரே இடத்துல திரட்டி எங்களுக்கு எவ்வளோ சேர்ந்துட்டாங்கன்னு. நான் செய்திகளில் பார்த்தேன் 75,000 சேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் சேரு மட்டுமே வந்து 1.5 லட்சம், சேர்ந்தவங்க 2 லட்சம் மக்கள். ஒரு வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்புல கூடும் கூட்டம் கூட உங்களுடைய பிரம்மாண்டமான என்டிஏ கூட்டணிக்கு சேரவில்லை என்பதுதான் யதார்த்தம். இங்க என்டிஏ கூட்டணியுடைய வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வச்சிங்க. ஏன்னா வந்து தென்மண்டலத்தில் நாங்கள் இருக்கோம்னு காட்டணும்னு சொல்லிட்டு, ஏன்னா தென்மண்டலம் வந்து வீக் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மாநாடு நடத்தி 2 நாள் தான் ஆகுது. 2 நாளில் திருச்சியில் வைக்கிறீங்க, நாங்களும் வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக பண்றீங்க. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவசரமா ஒன்றும் ரெடி பண்ணது இல்லை, இது முன்கூட்டியே நடைபெற்றதான். இருந்தாலும் எங்களுடைய மாநாடு முடிந்த அன்றைக்கு அந்த மதுரை கூட்டம் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்து சேர்றாரு. அடுத்த சில நாட்களில் அது வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் வந்து நடத்துதோ அதே இடத்துல வந்து நம்ம நடத்தி நம்மளுடைய வந்து இருப்பை காட்டி கொள்ள வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது தான் நான் பார்க்குறேன். இது வந்து கொள்கை கூட்டணியா அப்படின்னு அண்ணன் இபிஎஸ் அவர்கள், இன்னும் கொள்கை இருக்கு, காங்கிரஸ்க்கு ஒரு கொள்கை இருக்கு, விசிகாக்கு ஒரு கொள்கை இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேட்கக்கூடிய மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மதவாதத்தை எதிர்த்து ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய ஒரே கொள்கை தான், மதவாதத்திற்கு எதிராக போராடும் கொள்கை தான் இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய கொள்கை. நாங்க 2024 தேர்தலை சந்திக்கிறப்போ இந்தியா கூட்டணின்னு சொல்றோம். ஏன்னா இந்தியா கூட்டணியில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு வருகிற போது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு தான் சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை மாத்திக்கலாமே, என்டிஏன்றதை வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு கூட மாத்திக்கலாமே. இது குறித்து அண்ணன் சத்யன் அவர்கள் பேசுவாரான்னு எனக்கு தெரியல.